சனியின் ஆட்டம் ஆரம்பம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. இந்த மாசம் 32 நாள் இவங்க 3 பேரும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி, செவ்வாய், சுக்கிரன் 3மே அசுப கிரகம். 3 அசுப கிரகம், 3 கேந்திரங்கள் ஏற போறாங்க, ஏறிட்டாங்க. இவங்க 3 பேருடைய ஆட்டம், அதுவும் குறிப்பா செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பம். இந்த செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பிச்சதுன்னா அவங்கள அதாவது இது காளியும் துர்காவும் போருக்கு போனா, யுத்தத்துக்கு போனா எப்படி இருக்கும்? நிதானமாக இருந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை உடைய சனி, சூழ்ச்சி, கலகம். இவங்க தான் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க நீங்க யாரை அதிகமா நம்புறீங்களோ, நீங்க யாரை அதிகமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பமாகட்டும், ஒரு வண்டி வாகனமாகட்டும், ஒரு சின்ன வண்டி விபத்துக்களாக இருக்கட்டும், அப்ப சனி கலகம், சனி இருட்டு, தினந்தோறும் பொழுது விடிஞ்சா இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் மரண பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு? 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனியின் ஆட்டம் ஆரம்பம். இப்போ இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. செவ்வாய் மிதுனத்திலையும் சுக்கிரன் கன்னியிலையும் அமைகிறார். இந்த மாதம் 32 நாள் செவ்வாயும் சுக்கிரனும் புதனுடைய வீட்டில் 2 கேந்திரத்தில், அதே போல சனி பகவான் வக்ரம். இவங்க 3 பேரும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி, செவ்வாய், சுக்கிரன் 3மே அசுப கிரகம். 3 அசுப கிரகம், 3 கேந்திரங்கள் ஏற போறாங்க, ஏறிட்டாங்க. இவங்க 3 பேருடைய ஆட்டம், அதுவும் குறிப்பா செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பம். இந்த செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பிச்சதுன்னா அவங்கள அதாவது இது காளியும் துர்காவும் போருக்கு போனா, யுத்தத்துக்கு போனா எப்படி இருக்கும்? 2மே உக்ர கிரகம். எப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்தப்போ நரசிம்மருடைய உக்ரத்தை அடக்குவதற்கு சிவபெருமான் சர்வேஸ்வரர் அவதாரம் எடுத்தாரோ, அதை போல பாவ கிரகங்கள், அதிலும் உக்ரமான கிரகங்கள், கோபமான கிரகம் செவ்வாய். நிதானமாக இருந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை உடைய சனி, சூழ்ச்சி, கலகம். இப்போ நிறைய பேருடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த கலகங்கள், இவங்க தான் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க நீங்க யாரை அதிகமா நம்புறீங்களோ, நீங்க யாரை அதிகமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ. சார் ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டுக்கு ஒரு வியாபாரி வராரு, இவருக்கு பாவப்பட்டவருங்க, ஏழைப்பட்டவருங்க, போய் கடையில் வாங்குறத விட இவர்கிட்ட வாங்கினா இந்த குடும்பம் பிழைக்கும் அப்படின்னு நீங்கள் நல்லது நினச்சி அவருக்கு ஒரு நன்மையை செய்வீங்க. அவர் அப்படியே உங்கள் அக்கா வீட்டுக்கோ தங்கச்சி வீட்டுக்கோ இல்லை சொந்தக்கார வீட்டுக்கோ போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி அப்படியே ஒரு கலகம் பண்ணிட்டு போயிடுவார். அப்போது அன்பு நேயர்களே, நீங்கள் யாரை அதிகம் பாவம் பார்க்குறீங்களோ, புண்ணியம் பார்க்குறீங்களோ, இறக்கப்படுறீங்களோ, அவங்க தான் உங்களுக்கு அதிகமாக கஷ்டத்தையோ அல்லது கலகத்தையோ ஏற்படுத்துவார்கள். சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பமாகட்டும், ஒரு வண்டி வாகனமாகட்டும், ஒரு சின்ன வண்டி விபத்துக்களாக இருக்கட்டும். அப்போ சனி கலகம், சனி இருட்டு, தினந்தோறும் பொழுது விடிஞ்சா இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கு. அப்புறம் போய் ஒரு சாமியை கும்பிட்டு ஒரு பதிகம் பிடிச்சா அப்புறம் இன்னைக்கு அந்த நாள் சரியாக வருது. அப்போ ஒவ்வொரு நாளும் மரண பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு எப்படி இருக்குமோ
அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு? இதை தான் சனி செவ்வாயுடைய ஆட்டம்னு சொல்றது. ஒரு மருமகளாக இருந்தாக்கா இந்த மாமனார் மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்குள்ள தலையால் தண்ணி குடிக்கணும். சில இடங்களில் மாமியார் தலையால் தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் அவங்க ஜாதக கட்டம் தான் பேசும். குடும்பத்தில் கணவனுக்கு மனைவி அடங்கி போகிறது, மனைவிக்கு கணவன் அடங்கி போகிறது. புரியுதுங்களா? அப்போது ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க உங்களை அதிகாரம் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் யாருக்கு? மெயினாக வேலை செய்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடங்களில் சூழ்ச்சிகள், கலகங்கள் யாருக்கு? நான் நல்லா ஒழுங்காக வேலை செஞ்சேன், என்ன வேணும்னே இப்படி பண்ணிட்டாங்க சாமி, ஏன்னா வேணும்னே கார்னர் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி கொண்டு வந்து தள்ளிட்டாங்க, நான் திருப்பவும் அங்கே இருக்கணும் சாமி, ஜெயிக்கணும், நான் எனக்கு வேலை கிடைக்கணும். அப்போ இதெல்லாமே சூழ்ச்சி, எல்லாமே கலகம். சார் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் போர், யுத்தம், சண்டை அப்படிலாம் சொன்னோம். தேவையில்லாத வம்பு வழக்குகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அப்படிலாம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி கூட்டு சேரும் அசுப கிரகங்கள், கூட்டு சேரும் தீய கிரகங்கள் யார் யார்? சனி, செவ்வாய், சுக்கிரன். இந்த அசுப கிரகங்களின் ஆட்டம் எப்படி இருக்கும்? என்ன செய்ய போகிறார் குரு? அடக்குவாரா, அடங்குவாரா? 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் வாருங்கள். மேஷ ராசி. சார் 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஜஸ்ட் 7.5 சனி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மேஷராசியை பொறுத்தவரையிலும் ஒரு ஒரு 18 மாதமாக, அதாவது ஒரு 1.5 வருஷமாக, 2024 இதே ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஒரு 1.5 வருஷமாகவே மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு சில படிப்படியாக தடுமாற்றங்கள். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதக பிரகாரம் வேண்டுமானால் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம். இல்லை சாமி, நான் ஒரு 8 வருஷமாக கஷ்டப்படுறேன், 10 வருஷமாக கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறீங்கன்னா அது உங்களுடைய சுய கர்மா, நீங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகமாக அதனால் வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கும், நீங்கள் செய்த பாவகர்மாக்கள். ஆனால் மேஷராசி பெட்டராக இருந்திருக்காங்க, சூப்பராக இருந்திருக்கிறாங்க. எப்போ உங்களுக்கு இந்த சனி ஆரம்பிச்சதோ 2024 ஆகஸ்ட், 25 24 ஆகஸ்ட். அப்போ அதில் இருந்து தான் பிரச்சனைகள் அவங்களுக்கு ஆரம்பம், ஏற்ற இறக்கங்கள். அப்படியா மேஷராசிக்கு சனியுடைய தாக்கம் இருந்தது. சார் இந்த சனி இருக்காரே சார், இவங்களுக்கு நீங்கள் பிராயச்சித்தம் பரிகாரம் செய்யலைன்னா, ஒரு சில பேர் சொல்கிறாங்க அது அப்படி கிடையவே கிடையாது, இப்படி கிடையவே கிடையாது. வழிபாடுகள் கை கொடுக்கும். நான் நிறைய உதாரணங்கள் சொல்லுவேன். மேஷராசியில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர், அவங்களுக்கு கடுமையான ஒரு சூழ்நிலை, வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை, வெளியில் தலகாட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, அவங்களுக்கு மிக கடுமையாக ஒரு 2 நாள் வச்சு ஒரு சண்டியாகவும் ஒரு வாராகியாகவும் செஞ்சோம். அதன் பிறகு தான் அவங்களுக்கு படிப்படியாக சில விஷயங்கள் நடந்து இன்றைக்கி அவங்க வெளியில் தைரியமாக போராடக்கூடிய தன்மை, எதிர்த்து நிற்கக்கூடிய தன்மை, அந்த தைரியம் அவங்களுக்கு அப்போ தான் வந்தது. காரணம் சனி பகவான். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம். அந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்டரியாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லை நாம் சொன்ன மாதிரி அரசியல் குடும்பங்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், பிள்ளைகள் பற்றிய கவலைகளாக இருக்கலாம், திருஷ்டிகளாக இருக்கலாம். திருஷ்டி எதனால் சார் ஏற்படுது, கலகம் எதனால் சார் ஏற்படுதுன்னா அதுவும் சனியுடைய காரகத்துவம் தான். அப்போ 3 அசுப கிரகங்கள், கூட்டு சேரும் அசுப கிரகங்கள் கேந்திரம் ஏறுகின்றன. சனி, செவ்வாய், சுக்கிரன் 3 பேரும் கேந்திரம் ஏறுகிறார்கள். என்ன செய்ய போகிறார் குரு? அப்போ குரு உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கார்? சார் உங்களுக்கு நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம்,
அல்லது வெளிநாடுகளில் இருக்கலாம், வெளி மாநிலங்களில் இருக்கலாம். நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். வேலைக்கு போகக்கூடியவங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாக இருக்கலாம், வயோதிக பருவத்தில் இருக்கலாம், ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஒரு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன வியாபாரிகளாக இருக்கலாம், ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட்டு இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் இதெல்லாம் வந்து ஏஜென்சிஸ் வச்சு நடத்த C&F ஏஜென்சி இதெல்லாம் நடத்தக்கூடியவங்க. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பில்டர்ஸாக இருக்கலாம், அல்லது ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, அல்லது ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், குறிப்பாக பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், சிறு கடை வியாபாரிகள், குறிப்பாக அவங்களுக்கு தான் சொல்லணும். ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம், ஒரு டீ கடையாக இருக்கலாம், ஒரு ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்கலாம், புரியுதுங்களா? சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அரிசி கடை வச்சுருக்கக்கூடியவங்க, ரைஸ் மில் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போ நீங்கள் யாராக எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், அதே போல் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், PWD அல்லது பொதுப்பணித்துறையாக இருக்கலாம், நீர்வளத்துறையாக இருக்கலாம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். மேஷ ராசின்னு சொல்லும்போது குரு காப்பாற்ற இருக்கிறார். சார், இங்கே உங்கள் ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், உங்கள் பிறப்பு ஜாதக பிரகாரம் ஏதேனும் அந்த இடத்துல ஒரு பூஜை செய்கிறது நல்லது, ஒரு யாக வேள்வி செய்கிறது நல்லது. அந்த நெருப்பு பட்டதுன்னா அந்த ஃபயரில் அங்கே இருக்கக்கூடிய பேட் பாக்டீரியாஸ் எல்லாம் ஃபயர் ஆகிடும். தீய சக்திகள் அனைத்தும் அடங்கும். எதில் அடங்கும்? அந்த வேள்வி யாகத்தின் மூலம் அந்த நெருப்பில் பட்டு தான் அடங்கும். சார், தீ எல்லாத்தையும் பஸ்மமாக்கும். அப்போ மேஷ ராசி என்பர்களே, இந்த சனி பகவானுக்கு விசேஷமான பிரீத்தி. அது உங்கள் வீடுகளாக இருக்கலாம், நீங்கள் குடியிருக்கக்கூடிய வாடகை வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு 7.5 சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது, ஒரு பக்கம் செவ்வாய் சுக்கிரன் தேவையில்லாமல் பாதகங்கள் ஏற்படுது, ஒரு தொடர்ந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை தொடர்ந்து மருத்துவ செலவாக வருது, திடீர்னு அம்மா கீழே விட்டாங்க 4 லட்ச ரூபா செலவு, திடீர்னு ஒரு வம்பு வழக்கு போட்டுட்டாங்க ஒரு 10 லட்ச ரூபா செலவு. அப்போ இதையெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் கொண்டு போய் கரைக்கிறத விட கண்ணுக்கு தெரிஞ்சு மனமும் வந்து செய்வீர்களே ஆனால் பரிகாரங்கள், அந்த யாகங்கள்லாம் உங்கள் ஜாதக பிரகாரம் நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு முறை அந்த ஜாதகத்தை பார்த்து அதற்குரிய வழிபாடுகளை, உங்கள் கம்பெனினா உங்கள் கம்பெனி, உங்கள் நிறுவனங்கள்னா உங்கள் நிறுவனங்கள், அதற்கான தருணம். அப்போ மேஷ ராசி அன்பர்களே, இந்த சனி செவ்வாய் சுக்கிரன் இந்த 3 கூட்டு கிரகங்கள் கேந்திரம் ஏறுகிறார்கள். எச்சரிக்கை, கவனம் தேவை. குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். கடன் அமையக்கூடிய தருணம், கவலை வேண்டாம். மற்ற எல்லா கேள்விகளுக்கும், உங்களுடைய மற்ற எல்லா கேள்விகளுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அதே போல் இந்த செவ்வாய் சுக்கிரன் இருந்துட்டாலே அது வந்து 2வது திருமணம் அப்படின்னு சொல்லிடலாம். நிறைய அதுக்கு ஃபிலாசபி பேசுகிறாங்க. இப்போது செவ்வாய் சுக்கிரன் தான், அது அப்படி கிடையாது, இப்படி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக ஜாதகத்தை வச்சு பலன் சொல்லும்போது அவங்க நேரில் வந்து உட்காந்து அவங்களுடைய பாதிப்புகளை பார்க்கும்போது அது 2 பட்ட திருமணமாகத்தான் உள்ளது. ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கலாம், நாம் அதை தானே பேச முடியும். வெறும் புக்கில் வைக்கிறதும் தனிப்பட்ட கருத்தும் இங்கே நடக்காது. அந்த ஜாதகருக்கு நம்ம முன்னாடி உட்காந்துறவங்களுக்கு அது இயற்கையாக நடந்திருக்கு. அப்போது 2 பட்ட திருமணங்கள், 2வது திருமணம், 2வது திருமணமும் பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் 3வது திருமணம்,
பிறந்த குழந்தைங்களை தத்து கொடுக்கறது, இல்லை குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் கணவன் வந்து பிரிஞ்சு போகிறது. ஒரு குழந்தை பிறந்துடும், அதுக்கப்புறம் கணவனுடைய ராங்காக நடந்து பாருங்கள், ரொம்ப திமிராக நடந்துக்கிறது, அம்மா பேச்சு கேட்குறது, அக்கா பேச்சு கேட்குறது, ஆயா பேச்சு கேட்குறது, குடும்பத்துக்கு ₹1 கூட தராமல் இருக்கிறது. இப்போ இந்த மாதிரிலாம் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக குடும்ப நிம்மதியாக இருக்கும். அப்போ திருமண வாழ்க்கையில் அல்லது குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதே சமயத்தில் 2வது திருமணம் தடைபடுவது, திருமண தடைகள் இருந்தாலும் இவை இரண்டுமே விலகும். அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம், நான் குழந்தை பாக்கியத்துக்கு எப்பொழுதுமே சொல்வதுண்டு, கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் பார்க்கணும். அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லை, இருவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆகினால் 2 பேர் ஜாதகமும் பார்க்கணும். அப்போ பாருங்கள், மீன ராசி அன்பர்களே, 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த அசுப கிரகங்களின் கூட்டு சேர்க்கையால் இது எப்படி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுதோ அதை போல் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலகி நல்லது நடக்கும், தெய்வ அருள் கை கொடுக்கும். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.